உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன், நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன், நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். பூமியின் எல்லைகள் உனக்கில்லை, பூமியின் எல்லைகள் உனக்கில்லை. மூலகாளும் மன்னவன் நீ, நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர், குயவன் கலம் போல் உடைந்தே போவர். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர், குயவன் கலம் போல் உடைந்தே போவர். நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி, நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி, நாளும் ஆண்டவரை வழிபடுவீர். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க, நீங்கள் அழிந்து போகாதிருக்க. உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க, நீங்கள் அழிந்து போகாதிருக்க. அவரது காலடியை தொழுதிடுவீர், அவரது காலடியை தொழுதிடுவீர்.
அடைக்கலம் பூவோர் பேரு பெற்றோர். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈண்டெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 33 முதல் 39 வரையிலானவைகள். அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனர் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு ஓமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அந்த பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மது சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் அன்புக்குரியவர்களே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். மகிழ்ச்சியாக இருக்க விடுங்களேன் என்று பல பேரும் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி என்றால் ஏதோ மகிழ்ச்சியாக இருப்பதே பாவமா என்று சொல்லி நிறைய பேர் தடை செய்வது போன்று எனக்கு தோன்றுகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்பாத ஒரு சிலர் எதையாவது அவசியமில்லாததை சொல்லி நம்முடைய மகிழ்ச்சியை தடை செய்ய அதிகமாக பேராசைப்படுவார்கள். அவர்களை காணும்போது கடவுள் உங்களை காப்பாற்றுவாராக என்று ஆசீர்வதித்தாலே போதும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர்களை காணும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, கண்டுக்கவே வேண்டாம். இரண்டாவது, கரைப்படுத்தவே வேண்டாம். கேட்க வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக பதில் பேசக்கூடாது. அதை பெரிதாக எண்ணவும் கூடாது. பெரிதாக எண்ணினால் அவர்கள் பெரிய ஆளாக மாறிவிடுவார்கள். நம் மகிழ்ச்சி பறிபோகும். இயேசு பரிசேயர்கள் சதுசேயர்கள் பேசும்போது கையாண்ட பாணியை நாமும் கையாள முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, நமது மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிற மனிதர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் இறங்க வேண்டும். அவர்களை தொடுவது சாக்கடை தொடுவதற்கு சமம். ஆகவே எந்த சண்டையும் அவர்களிடத்தில் இட வேண்டாம். அவர்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல நாம் நடக்க நம்மை பழகிக்கொள்ள வேண்டும். இது பெரிய ஒரு முயற்சியாகும். அது வளர்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கு ஏற்ற 2 முறைகளை ஆண்டவர் இயேசு இறை வார்த்தை வழியாக நம்ம சுட்டி காட்டுகிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நான் என்றைக்காவது முயற்சி எடுக்காமல் இருந்திருக்கிறேனா அப்படின்னு யோசிக்கணும். எனவே தினமும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அதே போன்று என்னுடைய மகிழ்ச்சியை விரும்பாத நபரை பார்க்கிற மன்றிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று கூட நாம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். மத்தேயு 16:22 சொல்கிறது, உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அன்புக்குரியவர்களை, பாரம்பரிய யூதர்கள் நோன்பு இருக்கிற போது தாங்கள் நோன்பு இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக முகத்திலே வெள்ளை பூசிக்கொள்வார்கள். நோன்பு ஒன்றும் அவ்வளவு கடினமான ஒன்று அல்ல தான். காலையிலே சூரியன் தோன்றுவதற்கு முன்பிலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பு இருப்பது அவ்வளவு கடினமான ஒன்று அல்ல. ஆனாலும் நோன்பு மூலமாக நமது உடலையும் கடவுளுக்கு காணிக்கை அளிப்பதாக அவர்கள் நம்பினர். நோன்பு இருப்பதையோ அவற்றில் குற்றம் கண்டுபிடிப்பதிலோ இயேசு குறை காணவில்லை, குறை காணவும் விரும்பவும் இல்லை. ஆனால் அவர் வலியுறுத்தி சொல்வதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு என்பதைத்தான்.
கிறிஸ்தவ வாழ்வு என்பது நமக்கு துன்பங்களை கொடுக்கிற வாழ்வு அல்ல, நம்மை எப்போதும் கஷ்டத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற வாழ்வு. மாறாக நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற வாழ்வுதான். ஆனால் அது உண்மையான ஆழமான மகிழ்ச்சி, போலித்தனமான மகிழ்ச்சி அல்ல. பரிசேயர்களின் மகிழ்ச்சி சட்டங்களை பிற்போக்காக கடைபிடிக்கிற போலித்தனமான மகிழ்ச்சி. இதைத்தான் இயேசு இன்று கண்டிக்கிறார். நமது வாழ்வில் மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்க வேண்டும், ஆழமானதாக இருக்க வேண்டும், போலித்தனமான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
வார்த்தை சொன்னாலே குணமாகுமே. நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. Mapagari mapagari sani sariga. Mapagari sani sarisa. இதயமே
இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே, இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.